இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? இன்னைக்கு சனிக்கிழமைல பெருமாள் கோயிலுக்கு விரதம். அதனால தான் நான் சாப்பாடு கொண்டு வரல. இப்போ நீ காலையிலயும் சாப்பிடலையா? ஆமாடி, எங்கள் வீட்டில் சாப்பிட விட மாட்டாங்க. அதனால தான் பக்கத்து வீட்டு தோட்டத்துக்கு போய் இங்கே பாரேன், கொய்யாப்பழம். எடுத்துக்கோ. என்ன மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டா? ஓ, வந்த உடனே உன் கைப்பிடிச்சு பேசுவேன், இன்னைக்கு பேசல, அதனால தான் கோவமா? தின்னு பிள்ளை, வேட்டை ஆஃபீஸர் வந்துருச்சுல்ல. வேட்டை ஆஃபீஸில் கை வச்ச பிறகு எதுவும் சாப்பிட முடியாது. இப்போவே சாப்பிடு. எல்லாம் மாறி அழுவாதல்ல, அவன் கிடக்கான், அவன் திட்டிட்டு போகிறான், விடு. நீ சாப்பிடவா, எழுந்துரு. என்னம்மா இவன் தான் இந்த வேட்டை ஆஃபீஸை தூக்கி நிறுத்துகிற கணக்காக இப்படி பேசிட்டு போகிறான். மாறி அழுவாத பிள்ளை. ஆத்தா, அவன் கிடக்கான், நீ வாத்தா, நம்ம சாப்பிட போகலாம். இங்கே போங்கக்கா, நான் கொட்டு வரேன். நீ வாடி, நம்ம போகலாம். மாதிரி பயப்படாத, முதலாளி ரொம்ப நல்லவர், இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இல்லை, முதலாளி என்னை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா என்னை காட்டு வேலைக்கு போக சொல்லிடும். வெயிலில் வேலை செஞ்சு கருத்து போயிடுவேன். அப்புறம் கருத்து பொண்ணு என்னை பார்த்து தங்கராசு மச்சான் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? ஏண்டி, உன் மச்சான் மேலே இம்புட்டு பிரியம்மா? எம்புட்டு இல்லை, அம்புட்டு பிரியம். எனக்கு பசிக்குது. சர வைக்கும்போது உன் தங்கராசை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன்? சும்மா சொல்லுபில்ல. அது நானும் தங்கராசு மச்சனும் அப்படியே நடந்து போகிறேன் கொல்லை பக்கமா. அப்படி என் கை பிடிக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூச்சமாக ஆயிடுச்சு. என் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம்னா கடைசி வரைக்கும் தங்கராசு என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு நடப்பான். இன்னைக்கு என்னைக்கும் தங்கராசு உன் கையை மட்டும்தான் பிடிப்பானா? என்னை கட்டிக்க போகிறவன் உன் தங்கராசு மச்ச மாதிரியெல்லாம் கிடையாது. என்னை கட்டிக்க போகிறவன் முன்னாடி வந்து நின்னா நான் 2 கை நீட்டுவேன். ஒரு கையில் பனங்குத்து, இன்னொரு கையில் கருப்பட்டி மிட்டாய், நிறைய எனக்கு தின்பண்டமாக வாங்கி கொடுப்பான். இங்கே வந்து உக்காரடி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். தங்கராசு மச்சான் வருஷம் ஊர் பொங்கலுக்கு வராங்களே, உன்னை வந்து பார்க்குமா? பார்க்க மாட்டாங்க. லெட்ரு போட மாட்டாங்க. சொந்த மச்சானாக இருந்தாலும் இன்ஜினியர் படிக்கிறவங்க மேலே ஆசைப்படுறியே. டேய், இங்கே பாரு, நம்மளை மாதிரி வேட்டாவசிக்கு போகிற பொம்பளைங்கள்லாம் இன்ஜினியர் மேலே ஆசைப்படக்கூடாது. விஜய் அஜித்துன்னு கனவு வேணால் காணலாம், ஏன்னா அது நடக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மாறி, நீ நடக்கிறது நடக்காமல் போனால் உன்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிற மாதிரி எந்திரிச்சு போயிருடி. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிற மாதிரி. நீ தங்கராசை மறந்துடு மாதிரி, அதுதான் உனக்கு நல்லது. தங்கராசு உன்னை கட்டிக்கிறவன்னு நம்பிக்கை உனக்கே இல்லாததுனால தான் உன் கையை பிடிக்கிற மாதிரி உனக்கு கனவெல்லாம் வருது.